வலிப்பு நோய், அதாவது காக்கா வலிப்பு அப்படின்றது ஏன் இந்த வியாதிக்கு வந்து காக்கா வலிப்பு அப்படின்னு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கை கால் வெட்டி வெட்டி இழுப்பது தான் கொஞ்சம் நாளடைவில் மருவி காக்கா வலிப்பு அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த வலிப்பு நோய் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல நிறைய உறுப்புகள் இருக்குது. நுரையீரல், இதயம், வயிறு, அந்த மாதிரி நிறைய உறுப்புகள் இருக்குது. ஒவ்வொரு உறுப்புகள்லையும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அது ஒரு அறிகுறிகளை கொடுக்கும். அது மாதிரி மூளையில் பிரச்சனை வரும்போது, அதாவது நியூரான்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பிரச்சனை வரும்போது வர்றது தான் வலிப்பு நோய். பொதுமக்களுக்கு தெரிஞ்ச வலிப்பு நோய் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கை கால் வெட்டி வெட்டி இழுத்து வாயில் நுர தள்ளி நாக்கை கடிச்சிக்கிட்டு தன்னை அறியாமல் யூரின் போயிடுறது, நினைவு மாறுறது, இது மட்டும்தான் வலிப்புன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது மட்டும் வலிப்பு இல்லை. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் உட்காந்துருப்பாங்க, பாடம் கவனிச்சிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கண்ணை இப்படி சிமிட்டுவாங்க. எந்த ரெஸ்பான்ஸும் டீச்சர்ஸ் எதுவும் கேட்டால் கூட ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ணவே மாட்டாங்க. இதை வந்து ஆப்சான் சீஷர் அப்படின்னு சொல்கிறோம்.